துதிக்கு பாத்திரரே, எங்கள் விடிவெளி நட்சத்திரமே, உங்களுடைய அரவணைப்பின் கரம் எங்களோடு இருந்து அங்கங்கே இந்த காலங்களிலே தேவ ஜனங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து இந்த காணொலி காட்சியை பார்க்கும்போது அவர்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக தேவ சொந்தத்தில் நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் சுமந்திருக்கிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, ஒருபோதும் எங்களை மறவாதவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை துணையாளரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் விடிவெளியே, எங்கள் ஆதாரமே, எங்கள் சிங்காசனமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பர்வதமே, எங்கள் கோட்டையே, எங்கள் அற்புதரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற என் பரலோக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஒப்பற்ற செல்வமே, இணையற்ற செல்வமே, வாக்கு மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொந்தமாக நோக்கியாமே எங்கள் எண்ணங்களை இயக்கங்களை ஆராய்ந்து அறிகிற பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே, எங்களை ஆசீர்வதிக்க வந்தவரே, எங்களை எதிர்பார்த்திருக்கிற தேவனே, முன்னோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசித்தது. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை ஆண்டவரே, உமக்கு கொடாதே ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே, அடைக்கலமானவரே, கேடகமானவரே, செயல் கொடுக்கிறவரே, ஜெயத்தின் மேல் ஜெயம், கிருபை மேல் கிருபை, பலத்தின் மேல் பலம், மகிமை மேல் செழிப்போம். அந்த கால வேளையிலே இந்த புதிய நாளை ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்தவாறு இந்த நாளை ஆசீர்வதித்து தந்த தேவன் தொடர்ந்து இந்த நாட்களில் உம்மோடு கூட இந்த வேளையில் நாங்கள் இடைவிட உறவாட எங்களை தகுதிப்படுத்தும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் இந்த புதிய நாளின் காலை வேளையிலே தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஜீவன் சுக பல ஆரோக்கியத்தோடு உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்க, இதோ ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சகலத்தையும் அதினதி காலத்தில் நீ நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன், இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த நாளில் கூட யாவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளை இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்யும் ஐயா. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கர்த்தாவை கனிகூர்ந்து மகிழும்படி எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் நீர் ஆற்றி தேற்றத்தக்கதாக இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இறங்கி வர எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிற தேவ வல்லமையை கொண்டு உம்முடைய கரத்துல நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு நாமத்தினாலே இந்த காலவேளையிலே ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து உற்சாகத்தோடு கூட ஒரு பாடலை பாடி இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன்.
யெகோவாகிரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த நாட்களிலே தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்த்து பாடுவோம். உற்சாகமாக தேவ சமூகத்திலே நாம் பாடுவோம். All
நீங்கதானே, எனக்கு வாழ்பவர் நீங்கதானே, எல்லாமே எனக்கு நீங்கதானே, எனக்குள் வாழ்பவர் நீங்கதானே, இயேசு நீங்களே. நானே சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்களே. நானே சோர்ந்து எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உதயம் முடிவு நீங்கதானே, நீங்கதானே, ஆதியம் அந்தம் நீங்கதானே, நீங்கதானே, இயேசு நீங்கதானே. நானே சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்களே. நானே சோர்ந்து போவதில்லை, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. வழியும் சத்தியம் நீங்கதானே, வாழ்வழிக்க வல்லவர் நீங்கதானே, வழியும் சத்தியம் நீங்கதானே, ஆமென். வாழ்வழிக்க வல்லவர் நீங்கதானே, நானே சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்களே. எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பாவ மன்னிப்பு நீங்கதானே, பரிசுத்த ஆவி நீங்கதானே, பாவ நீங்கதானே, பரிசுத்த ஆவி நீங்கதானே, இயேசு நீங்களே. நானே சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்களே. நானே சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென் ராஜா, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். Yes, Jesus. நீ எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா. அல்பா ஒமேகா, ஆதி அந்தமானவர். ஓ Yes, Jesus. Thank you, Lord. Yes, Jesus. Amen. நீங்க
நீங்க எல்லாமே பார்த்து கொண்டீங்கப்பா. எங்கள் சுமை தாங்கியே, எங்கள் விடுதலையே, எங்களை தூக்குகிறவரே, எங்களை தாங்குகிறவரே, எங்களை ஒவ்வொருவரே, என் நம்பிக்கையே, கொஞ்சம் விட்டோடு எங்களை சாதிக்கிறவரே, எங்கள் அற்புதரே, எங்கள் இரணிக்கு வெளிச்சமே, எங்களை சிந்திக்கிறவே, எங்கள் வழியே, சத்தியமே, என் ஜீவனே, சகலோகத்தின் ஆண்டவர், சகலோகமே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்களே ஆராதனைக்கு ஒருவரே, ஆராதனைக்கு பார்க்கிறே. அளிக்கப்படும் போதெல்லாம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. உள்ளான மனிதனை எங்களை புதிதாக்கிற தேவனே, புதிதாக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை புதுப்படைப்பாக மாற்றுகிறவரே, ஓ தேங்க்யூ. புது சிருஷ்டியே காரியம் எங்களை சோர்ந்து போகாதபடி உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கிற கர்த்தர், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீன் கூட ஆண்டவர் இந்த நாளுடைய உங்களோடு கூட பேசும்படியாக நீதிபதியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம்மை ஆசீர்வதிக்கிறதே. அல்லேலூயா. இந்த கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதித்து பெருகப்படுவேன் சொன்னவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்.
சொன்னார், நீ ஆசிரிக்கிறதை ஆசீர்வதித்து பெருகப்படுவேன் என்று சொன்ன தேவன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்று சொன்னது. தமது வேரில் தானே ஆணையிட்டு சொன்னார். 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தன்மையை பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது வேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த நாளிலையும் உங்களையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க பண்ணுகிற தேவன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அழுத்தி சொல்லப்பட்டது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். 2 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இது ஒரு நிச்சயத்தை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 தடவை உறுதிப்படுத்தி சொன்னது போல ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்மை ஆசீர்வதிக்கிறதே உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியிலே தேவன் ஆசீர்வதித்து ஏதேனிலே வைத்தார். அவர்களை சபித்து வைக்கவில்லை, ஆசீர்வதித்து வைத்தார். அந்த கட்டளை என்கிறது அவருக்கு ஆசீர்வாதம். இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்கிறது. அவர்களுக்கு ஒரு வேலிதான், பாதுகாப்பு தான். ஆனால் அந்த வேலிக்குள்ளாரே ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஆசீர்வாதம் நம்மை மனிதனை தேவன் சபிப்பதற்காக சிருஷ்டிக்கவில்லை. தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கவே சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையால் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை தந்திருக்கிறார். தேவன் மனப்பூர்வமாக அவருடைய சாயல் ரூபத்தை தந்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய 5 நாள் சிருஷ்டிப்பு கொடுக்கப்படவில்லை. சிருஷ்டிப்பின் விசேஷமான ஆசீர்வாதம் 5 நாள் சிருஷ்டிப்பையும் நீ ஆண்டுகொள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். பின்பு தேவனானவர் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் முதல் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். செரிக்கல, ஆசீர்வதித்தார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் துவக்கத்துக்கு அஸ்திவாரமாகவே அவர்களை பெத்தனியா வரைக்கும் பின்னிட்டு போன இயேசுவோடு கூட அப்போஸ்தல ஊழியத்தை செய்ய
செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவன் காட்டிக்கொண்டு முத்தமிட்டு அவனே நாண்டு கொண்டு செத்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான். ஆனால் தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். முந்தின மனிதன் ஆதாம், இரண்டாம் மனிதன் வானத்தில் வந்த கர்த்தர். அவன் என்னைக்கு மீறினானோ அன்றைக்கு ஆசீர்வாதத்தை அவன் இழந்து சோரம் போனான். ஆனால் மீண்டும் இரண்டாம் மனிதன், இரண்டாம் ஆதாம், செகண்ட் ஆதாம், வானத்தில் வந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பூமியிலே வந்து நன்மையை செய்வதாக சுட்டித்திருந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். 11 சீசர்களும் மீண்டும் கலிலேயாவுக்கு போய்விட்டாலும் அவர்களை மீண்டும் கூட தரிசனமாகி அவர்களை நீங்கள் எருசலேம் போய் காத்திருங்கள் என்று சொல்லி பெத்தனியா வரைக்கும் கொண்டு விட்டு அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். மீண்டும் அவர்களுக்கு வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். வாசிக்க முடியுது லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் விலையினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். மீண்டும் கூட இந்த பூமி முழுதும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆசீர்வாதம் இந்த பூமியிலே மீண்டும் கடந்து வரும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உன்னை ஆசீர்வதித்து தான் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். சாயலை இழந்து போயிருக்கிற தேவனுடைய மனுக்குலம் மீண்டும் தேவ சாயலை பரிசுத்தாவின் மூலமாக பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெரும்படியாகவே தேவன் விரும்புகிறார். ஆகவே மீண்டும் மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவது தடவை அங்கே வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன் சொல்லி ஆசீர்வதித்த நமது தேவன் இந்த நாளில் கூட இந்த அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உலகளாவிய திருச்சபையை கொண்டு உலகம் முழுவதும் பரிசுத்தாவியை கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சபிக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வதிக்கிறது. ஆசீர்வதிக்கிறவர். உபாகம் 28 ஆசீர்வாதங்களின் சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 27:12 கடைசி வரை 12 விதமான சாபங்களையும் 15வது வசனத்திலிருந்து வாசிக்க முடியுது. அங்கே ஏராளமான அந்த சாபங்களை 144 விதமான சாபங்கள் மொத்தப்பட சொல்லப்பட்டிருக்கிறது. 124 பிளஸ் 112 இவ்வளவு 144 சாபங்கள் இந்த பூமியிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்தையும் என் ஆண்டவராக இயேசு சுமந்து எல்லா வியாதி நெருக்கங்கள் பஞ்சம் பசி எல்லாத்தையும் சுமந்து தீர்த்த என் செம்மறி ஆட்டுக்குட்டியானவர் சுமந்து அவருடைய ஆசீர்வதித்திருக்கிறார். கலாத்தியர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். உன் சாபங்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்திருக்கிறார். சாபம் உனக்கு அல்ல, சாபம் உனக்குரியது அல்ல. ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவுக்குள் உனக்குரியதாக மாறுகிறது. இன்றைய சுதந்திரத்துக் கொள்ள வா. உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை சபிக்கிற தேவன் அல்ல. உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமில் இருந்து முதலாவது புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் குமாரனாகிய
தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு துவங்குகிறது. விசுவாசியின் தகப்பன், அவனிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் துவங்கி இன்றைக்கு இந்த பூமியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுடைய கூட நீங்கள் நானும் விசுவாச மார்க்கத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யாக்கி சாட்சியாக நிறுத்துவது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யாக்கி சாட்சியாக நிறுத்துவது போல, யாக்கோபை ஐஸ்வர்யாக்கி ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்துவது போல, உன்னையும் என்னையும் இந்த நாளும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதலாவது வசனத்தில் நாம் வாசித்த நீதிபதியின் புத்தகத்துல கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த பூமியிலே வேதனை, முள்ளும் குறுக்குமான வேதனை. முதலாவது பூமியிலே முள் நல்ல விதை தரும் ஆகாரங்களையே உண்டாக்கினார். ஆதியாகம புத்தகத்திலே நாம் 1:25 வாசிக்கிறோம். பின்னு தேவன் இதோ பூமி மேல் எங்கும் விதை தரும் சகலவித புண்டைகளை விதை தரும் கடிதரும் மரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கிடந்தது. ஆகாரமாக தந்தார். ஆனால் இங்கே 3ஆம் அதிகாரத்திலே 18ஆவது வசனம் 17ஆவது வசனம், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்றும் நான் உனக்கு விலக்கி இருந்த விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் அப்பத்தை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைப்புக்கும் வெளியில் பதிர்வைகளை புசிப்பாய். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் அப்பத்தை வருத்தத்தின் பலனை புசித்துக் கொண்டிருக்கிறான் மனுஷன். முள்ளும் குறுக்கும் தேவன் முதலாவது முள்ளை உண்டாக்கவில்லை. சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 105ஆம் அதிகாரம். சங்கீதம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 104:14 வாசிக்கலாம். 104:14 பூமியில் இருந்து ஆதாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு பிள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர்களையும் முளைப்பிக்கிறார். உபயோகமான பயிரைத்தான் அவர் தந்தார். பூமியில் ஆகாரம் உபயோகமான ஆகாரம் தான், வருத்தத்தின் அப்பம் அல்ல. முள்ளும் குறுக்கும் என்றால் முள் என்பது சாபம். யோபு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். மனுஷன் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறதாக மனுஷன் வருத்த மனைவிக்கு பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? நீ அங்கே 6வது வசனம், 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், தீங்கு புலியிலிருந்து உண்டாகுதலை வருத்த மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, அக்கினி மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்த மனைவிக்க பிறந்திருக்கிறான். வருத்தத்தின் அப்பத்தை மனுஷன் புசித்துக் கொண்டிருக்கிறான். வேதனையான ஆசீர்வாதம். முள் என்றால் சாபத்தை குறிக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா விதமான வாழாக்கப்பட்டதெல்லாம் தலையாக்கப்பட, கீழாக்கப்பட்டதெல்லாம் மேலாக்கப்பட, உன்னுடைய கீழாக்கப்பட்ட சாபம் எல்லாம் மேலாக்கப்பட, உன்னுடைய வாழாக்கப்பட்ட சாபம் எல்லாம் தலையாக்கப்பட, அவர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது கிரீடமாக.
உனக்கு ஒரு பெரிய ஒரு கணத்தை உயர்வை தருவதற்காக அவருக்கு சாபமான முள்முடி சூட்டப்பட்டது. உன்னை ஆசீர்வதிக்கவே அந்த சாபமான முள்முடி அவருக்கு சூட்டப்பட்டது. உன்னுடைய நீ வருத்தத்தின் அப்பத்தை நீ வேதனையோடு கூட நீ புசித்துக் கொண்டிருக்க, நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள்ல வேதனை இல்லை என்று சொல்கிறது. அதனோடு கூட வேதனையை கூட்டால் அந்த வேதனை இந்த உலகத்திலே தோட்டத்திற்கு வெளியே வந்த ஆதாம் ஏவாள் இதுவரைக்கும் இந்த உலகம் வேதனையோடு புசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களை மன்னியும் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை புசிக்க அவர் அழைத்திருக்கிறார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், வேதனையை கூட்டார். அப்ப ஏதேனுக்கு வெளியே வந்ததுல இருந்து இயேசு கிறிஸ்து வரை, ஆதாம் முதலாய் இயேசு கிறிஸ்து வரைக்கும் வேதனை இந்த உலகத்திலே பல மடங்கு கூட்டப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. சாபம் பெருகிக் கொண்டே இருந்திருக்கிறது. அதுதான் அங்கே ரோமருக்கு எழுதுற நிருபத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ரோமருக்கு எழுதுற நிருபம் அந்த கிருபைக்கு இது ஒப்பானது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதுற நிருபம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதுற நிருபம் 5ஆம் அதிகாரம் 15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அன்றைக்கு மீறுதலின் பலனினால் எவ்வளவோ அந்த பெருகிக் கொண்டே இருந்திருக்கிறது, வேதனை பெருகிக் கொண்டே இருந்திருக்கிறது, சாபம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்ப வேதனை பெருகி போயிருக்கிற, வேதனை கூட்டப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஆதாம் முதலாய் அந்த மீறுதலினால் அந்த பலன் கூட்டப்பட்டது. எவ்வளவாய் கூட்டப்பட்டதோ, ஒரு மனிதனுடைய மீறுதலினால் கூட்டப்பட்டதோ, அந்த ஒரு மனிதனுடைய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படியினாலே அந்த பலனுக்கு ஒப்பானது அல்ல. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி ஒருவனுக்கு மீறுதலில் அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வருகிற ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகிற்று. அல்லேலூயா. மாம்சமான எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா முழு உலகமும் ஆசீர்வாதம் பெருகவே பெருக பண்ணுவே, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவே என்ற வாக்குத்தத்தத்தை நீங்கள் நானும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். வேதனை பெருகவே பெருக பண்ணுது. சாபம் பெருகவே பெருகப்படுது. நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய். அதற்கு எதிர்மறையா சாத்தான் நீ சபிக்கப்படுவே சபிக்கப்பட்டிருப்பாய். அவன் அந்த ரேஞ்சில் கொண்டு போனான். தேவன் நீ சிறுகவே சிறுகப்படுவான் சாத்தானை தான். ஆனா தேவன் பெருகவே பெருகப்படுவார் என்று கொண்டு போகிறார். வேதனை பெருகிக் கொண்டிருந்த காலம் நமக்கு இயேசு அதற்கு ஒப்பானது அல்ல. நீ கடந்த காலங்களில் பூர்வ காலங்களில் நீ கிடந்த அந்த சாபங்களை விட இது உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதுக்கு ஒப்பானது அல்ல. சரியாக அறிக்கை செய்வோம். நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாக கிரியைச்சுடைய வல்லவருடைய சபையிலே தலைமுறையாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் எபேசியர்களை வாசிக்கிறோம் 5:20. எபேசியர் 5:20 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் நிருபம் 5:20 வாசிக்கலாம். 3:20. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவார். ஆகவே அந்த நீரின் மலருக்கு அது ஒப்பானதல்ல. அந்த வேதனை கூட்டப்பட்டதெல்லாம் இன்றைக்கு உனக்கு குறைக்கப்பட்டுக் கொண்டே கிறிஸ்து இயேசுவுக்கு குறைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறதை நீ விசுவாசிப்பாயாக. எவ்வளவு நம்முடைய முற்பிதாக்களினால் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டப்பட்டதோ அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நாட்களிலே உன்னுடைய திருச்சபையினுடைய உபதேசத்தின் மூலமாக குறைத்துக் கொண்டே, கிறிஸ்துவின் சுவாபத்தின் மூலமாக குறைத்துக் கொண்டே போகிறது. சாபம், சிறுமை டிகிரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதம் உனக்கு இன்கிரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அவனுடைய கிரியை டிகிரீஸ், தேவனுடைய கிரியை இன்கிரீஸ். அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நீ இன்கிரீஸ், டிகிரீஸ் அல்ல. இதுக்கு முன்பாக நீ இயேசு அறியாத போது உடைய வாழ்க்கையிலே டிகிரீஸ் ஆக போய்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு இந்த நாட்கள்ல நீ இன்கிரீஸ் ஆக மாறிக்கொண்டே போக வேண்டும். விருத்தி அடையக்கூடிய வாழ்க்கை. ஆபிரகாம் விருத்தி அடைந்த வாழ்க்கை, ஈசாக்கு விருத்தி அடைந்த வாழ்க்கை, யாக்கோபை விருத்தி அடைந்த வாழ்க்கை. உடைய வாழ்க்கையிலே வர வர விருத்தி உண்டு, வர வர விருத்தி உண்டு. வேதத்திலே விருத்தி அடைய செய்தார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கர்த்தர் விருத்தி அடைய வர வர உன்னை விருத்தி அடைய செய்கிற தேவன். யாபத்தை தேவன் விருத்தி அடைய செய்தார். ஈசாக்கை தேவன் விருத்தி அடைய செய்தார். தாவீதை தேவன் விருத்தி அடைய செய்தார். யாக்கோபை தேவன் விருத்தி அடைய செய்தார். வேதத்திலே வாசிக்க முடிகிறது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கை பிரயாசங்கள் எல்லாத்தையும் விருத்தி அடைய செய்ய முடியும். நிச்சயமாக விருத்தி அடைய செய்ய முடியும். Degrees in Hallelujah. உனக்குரியதல்ல, இன்கிரீஸ். உன்னை கர்த்தர் விருத்தி அடைய செய்கிறார். இங்கே 3 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். வாசிக்க முடிகிறது. யாக்கோபு, இங்கே யாத்திராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்தால், யாத்திராகமம் 6:3-4. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். யாருடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பிரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருந்தேன். அவர்கள் பிரதேசியால் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறேன். பாழும் தேவன் ஓடுகிற தேசமாகிய கானானை கொடுப்பேன் என்று வாக்குப்படியிருந்தார். பரதேசிகளாக தங்கின தேசமாகிய கானான். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு தரிசனமானார். சர்வவல்லவர். இன்னும் வாசிக்க முடிகிறது. எபிரேயர்களது நிருபம் 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியலிலே 11:9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கு யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கு யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். பேர பிள்ளைகள் தலைமுறைகளை அவன் பார்த்தது. கொள்ளு பேரன் ஆபிரகாமுடைய பேரன் யாரு? யாக்கோபு. யாக்கோபுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை
பார்க்கிற வரைக்கும், பிள்ளைகளின் பார்க்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கண்டிருக்கிறார். ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது இந்த 3 பேரை குறித்து பார்த்தால், ஆபிரகாமை குறித்து தன்னுடைய மூத்த ஊழியக்காரன் சாட்சி சொல்லுகிறார். எஜமான் சீமானாக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்படி 24ஆம் அதிகாரம் 35வது வசனம், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஆடு மாடை வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரின் ஒட்டகங்களை கழுதைகளை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் சீமான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆதியாகமம் 26:12-13 வாசிக்கிறோம். ஈசாக்கு இந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வரவரை விழித்திருந்து மகா பெரியவனானான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்கை 100 மடங்கு பஞ்ச காலத்திலே உன்னை ஆசீர்வதிக்கிறார். பஞ்ச காலத்திலையும் 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க முடியும். வேதம் பொய் சொல்லாது. 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர். அது எந்த காலமாக இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். 26:1 சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயினது. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கிடம் கேராருக்கு போனான். அந்த காலங்களிலேயும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் எந்த காலத்திலேயும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். பஞ்ச காலத்திலே யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் யாக்கோபு சொல்லுகிறான். ஆதியாகமம் 32:10 அடியேனுக்கு தேவனை காண்பித்த எல்லா தெய்வக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு பார்த்தேன் அல்ல. நான் கோலும் கைமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே. யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். 30:27 அவருடைய மாமா 20 வருஷம் அந்த வேலை செய்தான். 10 முறை சம்பளத்தை மாத்தினான். தந்திரங்கள் எவ்வளவோ அவனை நெருக்கத்தில் நடத்தினாலும் தேவன் அவனுடைய ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவன் கண்டு கொண்டான். 30:27 அவருடைய மாமா லாபான் சொல்லுகிறான். ஆதியாகமம் 30:27 அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததையானால் நீ இரு என்னோட பெயராத, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். குறிப்பினால் இவன் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் இவனுக்கு ஆசீர்வாதமே வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவன் இரு, என்னை நீ இருக்கும்போது எனக்கு குறிப்பு சொல்லுது, நீ வர்றதுக்கு முன்னால நான் ஆசீர்வாதம் இல்லாம இருந்தேன். அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதி. 30 அவன் சொல்லுகிறான், நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தருமே ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். 43வது வசனம் அதே அதிகாரத்துல, விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளையும்
வேலைக்காரிகளையும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யாக்கோபும் விருத்தியடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாம் ஆசீர்வாதத்திலே ஐஸ்வர்யனானான். ஈசாக்கு விருத்தியடைந்த ஐஸ்வர்யனானான். யாக்கோபு விருத்தியடைந்த ஐஸ்வர்யனானான். 3 பேரின் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சர்வவல்லமை தேவன் வெளிப்பட்டார். யாக்கோபை குறித்து சொல்லும்போது இது யாக்கோபு ஏசாவுடைய சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம். தன் சகோதரன் இவரை கொலை செய்ய திட்டமிடுகிறான் என்று அறிந்து தாய் தகப்பன் உடனே அவனை ஆசீர்வதித்து 28:1 ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியுடைய குமாரத்தில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதானத்தில் இருக்கிற உன் தாயுடைய தகப்பனாகிய பெத்வேலுடைய வீட்டிற்கு போய் அவரிடம், நான் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்கு பெண் கொள்ள என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வவல்ல தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டத்தின்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கினதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். யார்? ஈசாக்கு. சொல்லி எழுப்பும் முதல் வார்த்தை, அவன் ஆசீர்வதித்து நீ கானானிய குமாரத்தில் பெண் கொள்ளாமல். ஏழுடைய சகோதரன் ஏசா வளர்ந்தான். பூமி தங்காத ஆசீர்வாதம். ஆனா அவனுக்குள்ள என்ன வந்துட்டு ஒரு வேதனை. 36ஆம் அதிகாரம் ஏசாவுடைய சரித்திரம். ஏதோமியருடைய தகப்பன் ஏசாவுடைய வம்சவர்களாக சொல்லும்போது 7வது வசனத்துல அவர்களுடைய சம்பத்தின் மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவருடைய மந்தை நிமித்தம் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாமல் இருந்தது. தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தை தான் ஏசா பெற்றிருந்தான். ஆனால் ஏசாவுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வேதனை இருந்தது, சாபம் இருந்தது. ஆகவே நான் புதிய பாட்டில் அவனை சீர்கெட்டவன், ஆகாத் என்று தள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டில் 2 பெயர், புதிய பாட்டில் 2 பெயர். மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் அவனை வெறுத்தேன் என்று சொல்கிறார். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். காரணம் இருக்கிறது. மல்கியா 1 வாசிக்கிறோம். 4வது வசனத்தில் சொல்ற சினம் தேவனால் சினம் கொண்ட ஜனம். பழைய பாட்டில் 2 பட்ட பெயர், தூசரமான பெயர். வெறுத்த, தேவனால் வெறுக்கப்பட்டவன், தேவனால் சினம் கொண்ட ஜனம். எபிரேயர்கள் சொல்றார் 12ஆம் அதிகாரத்தில் சீர்கெட்டவன், ஆகாந்து தள்ளப்பட்டவன். ஏன் உனக்கு வேதனை கூட்டப்பட்டது? அவன் சந்ததிக்கிலே ஏன் வேதனை கூட்டப்பட்டது? நான் அவன் கெட்டுவான், நான் அவனை இடித்து தள்ளுவேன். அப்படித்தான் சொல்ற 4வது வசனத்துல. அவன் கெட்டுவான், நான் அவனை மீண்டும் அவனை இறக்கி கீழே தான் தள்ளி விடுவேன். எவ்வளவோ சில பேர் பிரயாசப்பட்டு கட்டுனாலும், பிரயாசப்பட்டு வந்தாலும் தமாம் கீழே தான். ஏன்? சாபம். நீதிமான் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிலைத்திற்கு வேதனையை கூட்டார். உன் சிரசிலே ஆசீர்வாதம் தங்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே சுருக்கி தரும். அவர் வேதனையை கூட்டார். அவன் எவ்வளவு கட்ட பிரயாசப்பட்டாலும்
வாசிக்கலாமா? மல்கியா புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம். ஏதோமியர் என்றால் ஏசாவினுடைய வம்சாவளியர். ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள். நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் இன்னைக்கு சினமிக்க ஜனம் என்று சொல்லப்படும். தேவன் சினம் அவருடைய எல்லை என்றும் அவன் என்னென்னதெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் தேவனுடைய சினத்தின் எல்லை. சாபம் கிடக்கிறவன பட்டான தொட்டாலும் கெட்டான், அவனோடு சேர்ந்ததெல்லாம் கெட்டான். அவன் எவ்வளவு விஞ்ஞானத்திலே இந்த விசுவாசத்தை மார்க்கத்தை விட்டுட்டு அவன் எவ்வளவு விஞ்ஞானம் போட்டுமே அவனை கீழே தள்ளி விடுவார். ஓபதியா புத்தகம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரத்துக்குள்ளே உன் கூட்டை கட்டினா, நட்சத்திரத்துக்குள்ளே கூட்டை கட்டினா எங்க போறான்? கிரகங்களுக்கு போயிட்டு இருக்கான் மனுஷன். நாசா போறான், சந்திரமண்டலம் போறான். நீ கழுகை போல உயர போனாலும் விஞ்ஞானத்தை சொல்கிறது. நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், இங்க வாங்க போதாது. இப்ப எங்க சந்திரமண்டலத்தில் போய் புக் பண்ணோம், தள்ளி விடுவார். அவரிடத்தில் இருந்து உன்னை விளப்ப தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எல்லையிலே ஒரு ஞானத்திலே தேவன் சினம் வைத்திருக்கிறார். உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் 1 கொரிந்தியர் 1:21 சொல்கிறது, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாய் கொண்டு பிரசங்கத்தினாலே தான் விசுவாசிகளை, சபையை, தேவ ஜனத்தை ரட்சிக்க பிரியமாயிற்று. உன்னை ரட்சிக்க என் விசுவாச மார்க்கம் போதும். அவனுடைய எல்லைக்கு போகாத. அவன் எல்லை தேவனால் செலுத்தப்பட்ட ஜனம். அவனுடைய ஞானம் சாதுரிய பிரசங்கம், சாதுரிய ஞானம். அந்த ஞானத்தின் எல்லைக்கிலே துன்மார்க்கத்தின் எல்லை. அது தேவன் சினம் வைத்திருக்கிற ஞானம், தேவன் சினம் வைத்திருக்கிற எல்லை. அங்கே வேதம் சொல்கிறது, வேதனை கூட்டப்பட்டது. ஏசாவின் சந்ததிக்கு வேதனை கூட்டப்பட்டது. வேதனை கூட்டப்பட்டது. அல்லேலூயா. இருபத்தி 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் அவனுக்கு வேதனை. ஏன் வேதனை? ஆனால் யாக்கோபுக்கு வேதனை இல்லை. அதைத்தான் நம்ம 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஏசாவுக்கு வேதனை வைத்தார்? உள்ள 6வது வசனம், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதானராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையும் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும். இதை கேட்டுட்டு இருக்கான் யாரு? இதை அறிந்து கொள்கிறான் ஏசா. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து பதானராமுக்கு புறப்பட்டு போதலையும் ஏசா கண்டதினாலும், நீ அங்க போர் இன்ஸ்ட்ரக்ஷனோட யாக்கோபு போறான். தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இதை ஏசா காண்கிறான், இதை கேட்கிறான். கானானுடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாது என்பதை ஏசா அறிந்ததினால் தன் தகப்பனுக்கு மேல கோர காயம் வந்திருக்குது. யார் மேல? வேட்டையாடி ருசியான பதார்த்தத்தை எல்லாம் பண்ணுவான் ஏசா. ஆனாலும் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. உன்னை ஆசீர்வதி, அவனையும் ஆசீர்வதி தான் ஏசா. கொஞ்ச காலம் தன் சகோதரனுக்கு கீழே நீ அடங்கி
அது தீர்மானம். பிள்ளை ஒன்றோடு ஒன்று பிள்ளை மோதிக்கொண்டிருக்கும் போதே இளையவனை மூத்தவன் சேவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரிஜினல் அர்த்தத்துல பெருங்கூட்டம் சிறு கூட்டத்தை சேவிக்கும். ராஜாக்களும் பிரபுக்களும் தேடி வருவார்கள். நீ அவனை தேடி போவாத, உன்னை தேடி வருவான். ஒரிஜினல் அர்த்தத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்தவன் இளையவனை, இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்டா. பெரும் திரள் கூட்டம் சிறு கூட்டத்தை சேவிக்கும். அது இன்னும் அதுக்கு வசன ஆதாரங்கள் வேற செய்தி, அதை நம்ம தெரிஞ்சிடக்கூடாது. இப்ப இவனை கானானுடைய குமாரத்திலே தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகார் என்பதை ஏசா அறிந்துட்டான். இது அறிந்ததுனால தகப்பனுக்கு மேல ஒரு கோபம் இருக்கு. இவன் மேல, தகப்ப மேல இவனுக்கு ஒரு காயம் வேகம் இருக்கு. இவன் ஆசீர்வதித்து அனுப்புறாரு. ஒரு எரிச்சல் துராகிரதமாக அவன் என்ன செய்யறான்? இதான் துராகிரதமா என்ன சொல்றான்? 9வது வசனத்துல ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் என்று ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தினாகிய நெபயோத்தின் சகோதரியாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். இவன் கானான் இடத்திலே போய் என்ன செய்தான்? சம்பந்தம் பண்ணான். அல்லேலூயா. ஏசாவுக்கு தகப்பனுடைய பிரமாணத்தை முற்றிலும் உடைத்தான். இந்த ஈசாவுக்கு இருந்த பிரமாணம் யாருக்கு இருந்த பிரமாணம்? ஆபிரகாமுக்கு இருந்த பிரமாணம். யாக்கோபுக்கு இருந்த பிரமாணம் யாருக்கு இருந்த பிரமாணம்? ஈசாக்கு இருந்த பிரமாணம். கானான் தேவன் சொன்னார், ஆபிரகாமை அழைக்கும் போது உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக அழைக்கும் போது என்ன சொன்னார்னா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசிரியருக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார், உன்னை ஆசிரியர்களே ஆசிரியர்களை செய்கிறதை சபிப்பே, பூமியில வம்சங்களாம் உனக்குள் ஆசிரியக்கப்பட்டிருக்கு. இவனை ஆசிரியத்து தேசத்தை விட்டு இனத்தை விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்பட்டது. தகப்பன் இருந்த வீடு எது? தேராக இருந்த இடம் கானான் தேசம். 11:31 தேராகும் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரன் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் அபிராமுடைய மனைவியுமாக தன் மருமகள் தாராயும் அழைத்துக் கொண்டு அவருடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்தில் போக புறப்பட்டார். அவர்கள் ஆரோன் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகு ஆயிஷாக்கு தேராகு ஆரானிலே மரித்தார். கானான், அந்த கானான் தேராகு மரித்த இடம், மரித்த தேசம் கானான். கானான் ஒரு சபிக்கப்பட்டது. கானான் என்றால் ஆதியாகம புத்தகத்திலே நீங்க வாசிக்கிறோம். கானான் யாருடைய தேசம்? ஆதியாகம புத்தகம் நோவாவுக்கு 3 பிள்ளைகள், அதில் ஒன்று சபிக்கப்பட்டவர். யார் அது? யார்? கானான். காம், காமுடைய பேர் தான் கானான். காம் அவருடைய பிள்ளைகளுடைய பெயர், ஒருவனுடைய பெயர் 10:6 காமுக்கு குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர். இவனுடைய தேசம் தான் கானான். அல்லேலூயா. கானான் சபிக்கப்பட்டவன். 25:9-25 சொல்கிறது, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். கானான் யார்? சபிக்கப்பட்டவன். ஏன்? நோவாவுடைய நிர்வாணத்தை கண்டு மூடல, ஆனால் அதை
கேள்விப்பட்ட 2 சகோதரர்கள் யாரெல்லாம்? சேமும் யாபேத்தும் வந்து பின்னிட்டு வந்து அந்த வஸ்திரத்தை மூடிட்டாங்க. பின்னிட்டு வந்து அதை நிர்வாணத்தை பார்க்காம வஸ்திரத்தை போட்டு மூடிட்டான். தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு பரியாசம் பண்ணினார். தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு 2 சகோதரர்களை கூட்டு பரியாசம் பண்ணினார். ஆனா 2 சகோதரர்கள் பின்னிட்டு வந்து அதை நிர்வாணத்தை மூடினார்கள். நோவா விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்தியை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமை என்று சொல்கிறார். சேமுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகாத கானான் அவனுக்கு அடிமையா இருப்பார். அந்த கானான் அந்த தேசத்தை, அந்த சபிக்கப்பட்ட தேசத்தை விட்டுதான் யாருடைய கூடாரம் சபிக்கப்பட்ட தேசத்தில் இருந்தது? ஆபிரகாமுடைய குடும்பம். தேராவோட நிறுத்தி மறுத்துட்டான். தேவன் அதை அழைக்கிற அந்த சாபத்தில் இருந்து கானான் சபிக்கப்பட்ட தேசம். கானான் சொன்னா அல்லேலூயா. ரோமர்களுடைய பேர் பாலஸ்தீனா. இந்த கானானுக்கு பேர் என்ன? பாலஸ்தீனா. பெலிஸ்தியுடைய தேசம். எந்த தேசம் இது? பெலிஸ்தியோட தேசம். துவக்கத்திலிருந்து பகைச்சிட்டு தான் வரும். கானான் என்றால் பெலிஸ்தியுடைய தேசம். ரோமருடைய அந்த பெயர், அந்த தேசத்துக்கு பெயர் பாலஸ்தீனா. அவர்கள் வைத்த பெயர். பழைய பெயர் கானான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கிமு 63 இந்த தேசம், அல்லேலூயா, இதுக்கு பெயர், இது முன்னால 430 வருஷம் அடிமைகளாக இருந்த எகிப்துல எகிப்தினுடைய சிறைபிடிப்புல இருந்ததுதான் இந்த கானான். யாருடைய சிறைபிடிப்புல? யார் கையில இருந்தது? ஆட்சியில எகிப்துக்கு. அல்லேலூயா. தென்மேற்கு பகுதி, அதத்தான் யாரு ஒரு பகுதி யோர்தானுக்கு மேற்கு பகுதி, யோர்தானுக்கு மேற்கு தேச பகுதி தான் யூதேயா, சமாரியா, கலிலேயா என்று 3ஆக பிரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் காலம். அல்லேலூயா. அந்த யோர்தானுக்கு மேற்கு பகுதி ரோமர் ஆட்சியின் கீழே வரும்போது கிமு 63 3ஆக பிரிக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பார்த்தா யூதேயா, சமாரியா, கலிலேயா, இந்த இது 3ஆக பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. யூதேயா, சமாரியா, கலிலேயா, இது 3ஆக பிரிக்கப்பட்டது. எருசலேம் எங்க இருக்கு? யூதேயால. இவன் பாலஸ்தீனக்கார அடிச்சு போறாங்கல்ல, பிரச்சனை வருது இல்லையா? பாலஸ்தீனக்கார, சமாரியர், கலிலேயர், இவங்கெல்லாம் அங்க தூரம், அந்த கடந்து இவங்களுக்கு ஆகாது. இது முழுவதுமாக பெலிஸ்தியருடைய தேசமாக. யாருடைய தேசமாக? இது சபிக்கப்பட்ட தேசம். தேவனுக்கு எதிரான ஒரு தேசம். ஆகதான் இந்த தேசத்தை விட்டு நினைத்த
போகக்கூடாது. ஆதியாகமம் 22:4 சொல்லுகிறார், 3வது வசனம், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்தின் என் குமாரனுக்கு பெண் கொள்ளலாம், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரத்திற்கும் போய் என் குமாரன் ஈசாக்குக்கு பெண்கள் என்று வானத்துக்கு தேவனுக்கு பூமிக்கு நீராகிய கர்த்தர் மேல் எனக்கு ஆய்வு கொடுக்கும்படி உங்க கையை நீட்டி தொடரில் வை என்று சொன்னான். அல்லேலூயா. நீ ஒருபோதும் இந்த கானானியத்தில் பெண் கொள்ளக்கூடாது. கானானியத்தில் அதே தான் யாருக்கு? ஈசாக்கு யாருக்கு சொல்றான்? ஈசாக்கு யாருக்கு சொல்றான்? யாக்கோபு. தேவனுடைய தேவன் சொல்லக்கூடிய கட்டளையை யார் மீறுகிறார்? தகப்பன் சொன்னதுக்கு தகப்பனுக்கு விரோதம் மாறுறான். ஆனா தேவனுக்கு விரோதம். இவன் செய்தது என்ன? ஏசா செய்தது தகப்பனுக்கு விரோதமாக, சவுனுக்கு விரோதமாக செய்தான். மாற்றுக்கருத்தாக மற்றவர்களுடைய மாற்றுக்கருத்துக்காக நாம் ஒருபோதும், அதான் சொல்றது, கோபம் நிஷ்டூரம். கோபத்துல அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 30 எத்தனாவது வசனம்? 28. 28ல யாக்கோபு தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து பதானராமுக்கு 8வது வசனம், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஈசாக்கு அறிந்ததினாலும், இதை அறிந்ததினால்தான் இவனுடைய சம்பந்தம் கலக்கிறது. எதிராக போய் கலக்கிறான். யாரோட போய் கலக்கிறான்? என் தகப்பை என்ன ஆசீர்வதிக்காத அவனை ஆசீர்வதிக்கிறான். கானானியத்தில் பெண் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு விரோதமா நான் செய்வேன். இதை செய்து, அதாவது பிசாசுடைய நோக்கம் தேவனுடைய சத்தியத்துக்கு எதிரானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வாக் கான்ட்ரரி, எதிர்மறையானது. ஒரு கட்டளை போடுறாரா, அந்த கட்டளைக்கு எதிர்மறையா செயல்படுறார். வாக் கான்ட்ரரி, எதிர்மறையானவன் பிசாசனவன், தேவனுக்கு பகைஞன். அதான் நாம் விளங்கிக் கொள்ளுடைய சத்தியம் என்னன்னா, மூல உபதேசம் இதுதான். கிறிஸ்துடைய மூல உபதேசம் என்ன? தேவனுக்கு என்னது பகை? அதுதான் இயேசு விக்கிரகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணல. மாத்தேயு, மார்க்கு, லூக், யோவான் 4லையும் விக்கிரகம் ஆராய்ங்கிற வார்த்தை கிடையாது. அவர் எழுத்தது என்ன? தேவனுக்கு பகையாக என்னதெல்லாம் எதிர்மறையாக பரிசேயர் வேதபாரகர்கள் வாக் கான்ட்ரரி, தேவனுக்கு எதிர்மறை, ஆப்போசிட், வாக் கான்ட்ரரி, எதிர்மறையாக என்னது நடந்தார்களோ அதைத்தான் எதிர்த்து நின்றார். ஆனால் இயேசுவுக்கு விரோதமாக குற்றம் சுமத்தப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டது. ஏசாவுக்கு வேதனை கூட்டப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் வேதனை கூட்டப்பட்டது. பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். இந்த உலகத்தின் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது பார்க்கிறோம். ஆனால் அதுல என்ன இருக்கிறது? ஒரு வேதனை கூட்டப்படுது. உலகத்துக்கு நமக்குள்ள வித்தியாசம் இருந்தா ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. இரண்டுக்குள்ள வேறு பிரிவு தான் வித்தியாசம். ரெண்டுக்கும் வித்தியாசமாக வேறு பிரித்து காணப்படுகிறது. அவை தேவனுடைய சமூகத்துல நாம் கடந்து வருவோமா? ஆண்டவரே, இந்த நாள்ல இனி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகப்படுகிறது. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகப்பட்டது. தேவன் எங்களோடு பேசிய வார்த்தை, உடைய சத்திய வார்த்தை, தேவனே உடைய சமூகத்தை நாம் அர்ப்பணிக்கிறோம். Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவரோடு இருப்பதாக. ஓ
ஆசீர்வதிக்கிறது, எங்களை சதிக்கிறது. நியாய பிரமாணத்தின் சாபங்கள் எல்லாம் உடைய மரத்திலே தூக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ளே எதிர்மறையான சுவாபங்கள் இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிறேன். உடைய கிறிஸ்துடைய உபதேசத்துக்குள்ள நான் அடங்கும்படியாக என் மாம்ச எண்ணங்கள், மாம்ச சிந்தைகள் இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம். ரமாக்கா சாதினாக்கா பரிசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக அசத்தியங்கள் என்னுடைய திவ்ய சுவாபமாக என்னை மாற்று. என்னுடைய திவ்ய சுவாபமாக மாற்றி என் ஆசிரியர்களே ஆசிரியத்து பெருகப்படுகிறது. அன்றுவரை இன்னும் அநேக கிருபைகள் வரைகள் ஏராளமான அதற்கு ஒப்பானது அல்ல என்று பார்க்கிறோம். ஏசாவை போல எதிர்மறையான சுவாபம், முற்பதாக்களுடைய சுவாபங்கள் எங்களுக்கு வேண்டாம். கிறிஸ்துவனுடைய சுவாபம் எங்களுக்கு கடந்து வர வேண்டும். கிறிஸ்துவனுடைய சுவாபம் கடந்து வர வேண்டுமா? திவ்ய சுவாபத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ரிகாபாலா சாகாராதா காகனா, ரிகாபாலா சாகாதி காமாதினா. ஆதியிலிருந்தே சாத்தான் கிரியை செய்து வருகிறான். அவருடைய தந்தனங்கள் உங்களுக்கு அறியாத அல்லவே. ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க போதும் இயேசுவா, உங்க சமூகம் எனக்கையா. நீங்க போது ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. ஏத்தனை இன்பமே உந்த சமூகமே. ஏத்தனை இன்பமே உந்த சமூகமே. எத்தனை தேடி கிடைக்காதே ஓபற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காதே ஓபற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் நீங்க போது ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஜெபிப்போம். துதி
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளினுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதமே சுரித்தித்தார். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். பிதாக்களுக்கு நீ திருவுளம் பற்றினதை போல ஆனாலும் தகப்பனே, எங்கள் மீறுதலினால் எங்களுக்குள்ளே வேதனை கூட்டப்பட்டது. உள்ளும் நெருக்குமாய் தகப்பனே கூட்டப்பட்ட வேதனை மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா முட்களையும் அவர் முள்முடியாய் சுட்டிக் கொண்டபடியால் கூட்டப்பட்ட வேதனை எல்லாம் எங்களுக்கு இயேசு குறைக்கப்படுகிறபடியால் எங்கள் பிதாக்களை நீர் ஆசீர்வதித்தீரே. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணியதை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கர்த்தரின் ஐஸ்வரியமே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக எங்களுடைய எல்லா வேதனையும் நீக்கி இயேசு கிறிஸ்துக்குள்ள மீண்டும் ஒரு விசை கூட்டப்பட்ட வேதனை எல்லாம் குறைக்கப்பட்டு எங்கள் சிரசின் மேலே நீதிமான சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னார். இந்த நாளிலும் அப்படியே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்கள் சிரசின் மேலே தங்க இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒருவரே உம்மை ஆசீர்வதிப்பார்.